ஹலோ ட்ரூ டாக்ஸ் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சந்தோஷமான நியூஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது விவசாயிகளுக்கு மிகவும் நிம்மதியா அல்லது அரசியல் அறிவிப்பா அப்படின்றது தான். அதாவது 850 கியூசெக் வாட்டர் ரிலீஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிற ஒரு சந்தோஷமான டாப்பிக்கு. இது கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்முடைய தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதாவது என்ன அப்படின்னா, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் 1, 2 அணைகளிலிருந்து பாசனத்திற்காக 850 கியூசெக் தண்ணீர் திறந்துவிட உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வெளியான உடனே ஒரு சிலர் இதை வரவேற்றும் இருக்கின்றனர், விமர்சித்தும் இருக்கின்றனர். அப்படின்னா இந்த 850 கியூசெக் தண்ணீர் திறப்பு உண்மையிலேயே என்ன, இது யார் பயன்பெறுவார்கள், ஏன் இந்த விமர்சனம் வேறு வந்திருக்கு இதற்கு என்று முழுமையாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த 850 கியூசெக் தண்ணினா என்ன அப்படின்னா, ஒரு வினாடிக்கு 850 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படும் என்பது தான் இதனோட மீனிங்கு. இந்த தண்ணீர் கோதையாறு மற்றும் பட்டணங்கால் பாசன அமைப்புகள் வழியாக விவசாய நிலங்களுக்கு கொண்டு செல்லப்படும். அரசுடைய கணக்குப்படி பார்த்தோம்னா சுமார் 79,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் இதன் மூலம் பயன்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நிஜமாலுமே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா 79,000 ஏக்கருன்றது ரொம்ப பெரிய பரப்பளவு. கன்னியாகுமரி மாவட்டங்களில் நெல், வாழை, தேங்காய் பயிர்கள் மற்றும் காய்கறிகள் இது எல்லாமே அதிகமாகவே விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க, சாகுபடி செய்துட்ருக்காங்க. இந்த பயிர்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் கிடைச்சிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக விளைச்சல் அதிகமாகும். விளைச்சல் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, விவசாயிகள் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதனால் பல விவசாயிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அறிவிப்பை மிகவுமே வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழும்புது, தண்ணி மட்டும் திறந்து விட்டால் போதுமா? இது ஒரு சில சங்கங்கள் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன விமர்சனம் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விமர்சனம், அணையிலிருந்து தண்ணி திறக்கப்படுகிறது, ஓகே, ஆனால் அந்த தண்ணி எல்லா விவசாயிகளுக்கும் போய் சேருமா? ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, நிறைய கால்வாய்கள் பராமரிப்பு செய்யப்படலை, சில கால்வாய்கள் சேதமடைந்தும் இருக்குது. இதனால் ஆரம்ப பகுதியில் இருக்கிற விவசாயிகள் மட்டுமே பயனடைகிறாங்களே தவிர கடைசியில் இருக்கிற விவசாயிகளுக்கு பயனளிக்கிறது கிடையாது. இது நீண்ட கால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது டேம் ஓப்பனிங் இஸ் நாட் ரியல் சக்ஸஸ், வாட்டர் ரீச்சிங் த லாஸ்ட் ஃபார்மர் இஸ் ஓன்லி த ரியல் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரெண்டாவது விமர்சனம் என்ன அப்படின்னா, 850 கியூசெக்ஸ் என்ற எண்ணிக்கை பெரியதாக இருந்தால் கூட 79,000 ஏக்கர்கள் நிலங்களுக்கு இந்த தண்ணீர் போதுமா? மழை கம்மியாக வந்ததுன்னா, மழை குறைவாக பெய்தால் இந்த தண்ணி தானே நமக்கு தேவைப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அளவு தண்ணீர் மட்டும் போதாதுன்னு ஒரு சில விவசாயிகள் சொல்லிகிட்ருக்குறாங்க. ஓகே, மூன்றாவது விமர்சனம் என்ன அப்படின்னா, நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா போர்வெல் மற்றும் கிணறுகளை நம்பி தான் விவசாயமே செய்துட்ருக்காங்க. ஒரு பருவத்திற்கு தண்ணீர் திறப்பது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நிலத்தடி நீர் குறைபாட்டிற்கு இந்த நிரந்தர தீர்வு கிடையாதுன்னு ஒரு சில நிபுணர்களும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, நாலாவது விமர்சனம் என்னென்னா, வாட்டர் மேனேஜ்மெண்ட். தமிழ்நாட்டிற்கு தண்ணி மட்டுமே போதாது, சரியான மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கு தேவை. சரி, அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, கால்வாய் சீரமைப்பு, ஏரிகள் வாருதல், மழைநீர் சேகரிப்பு, நீர் வீணாக்குவதை தடுக்குதல், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், இவை அனைத்துமே ஒன்றாக நடந்தால் மட்டும்தான் இது நீண்ட காலத்திற்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆனால் மறுபுறம் இந்த முடிவை ஆதரிப்பவர்களும் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயிகளுக்கு தண்ணி தேவைதான், அது இது செய்து முடிக்கிற வரைக்குமே பயிர்கள் காத்திருக்காது. நீண்ட கால திட்டங்கள் வரவேற்கத்தக்கவை, ஆனால் உடனடியாக உதவியும் அவசியம்.
அந்த வகையில் இந்த 850 கியூசெக் தண்ணீர் வந்து நிஜமாலுமே ஒரு நல்ல அறிவிப்புன்னு விவசாயிகள் சந்தோஷப்பட்டிருக்காங்க. உண்மையில் பார்த்தா 2 தரப்பில் பேசப்படுற கருத்தும் நியாயமான கருத்து தான். விவசாயிகளுக்கு உடனடியாக தண்ணி தேவை, ஆனால் அது நிரந்தரம் தீர்வாக இருக்காது. தண்ணீர் திறப்பது வந்து ஒரு ஸ்டார்டிங் தான், இது வந்து ஒரு தொடக்கம். ஆனால் இது வந்து முழுமையான தீர்வுன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மை என்பது ஒரு முக்கியமான விஷயமா மாறிவிட்டது. காவிரி பிரச்சனை, முல்லையாறு விவகாரம், மழை குறைபாடு, நிலத்தடி நீர் சரிவு, இவை எல்லாத்தையுமே எதிர்காலத்தில் விவசாயிக்கு பாதிக்கக்கூடிய ஒரு சவால்கள்னு சொல்லலாம். அதனால் அரசின் தண்ணீர் திறப்பு முடிவுகள் மட்டுமல்லாமல் நீண்டகால நீர்வள மேலாண்மை திட்டங்களும் அவசியம்னு கேட்டிருக்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்தோன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 அணைகளிலிருந்து 850 கியூசெக் தண்ணீர் திறக்கப்படும் என்று இந்த அறிவிப்பு ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கு. ஆனால் விவசாயிகளுடைய கேள்வி என்ன முக்கியமாக அப்படின்னா, தண்ணீர் திறக்கப்படுகிறதா என்பது கிடையாது, அது கடைசி விவசாயியின் வயல்வெளி வரை சென்று சேர்ந்து பயன் தருகிறதா அப்படின்றது தான். அதற்கான பதில் வந்து இனிமேல் வர்ற மாதங்களில் தான் தெரிய வரும். உங்களுடைய கருத்து என்ன? இந்த 850 கியூசெக் தண்ணீர் திறப்பு விவசாயிகளுக்கு உண்மையாலுமே நன்மையா அல்லது இது ஒரு தற்காலிக தீர்வா? கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்தை வந்து பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.